ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7√5 எப்படி இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணலாங்கிறது தான். எப்படி இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்ணால், முதல்ல லெட்ஸ் அஸ்யூம் 7√5 இஸ் ரேஷ்னல். ஒரு நம்பரை இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்ணணும்னா அது ரேஷ்னல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே அது இர்ரேஷ்னல்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அது ரேஷ்னல் ஃபார்ம்னு முதல்ல சொல்லி அது ரேஷ்னல் ஃபார்மில் வரலை இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணணும். லெட் அஸ்யூம் 7√5 இஸ் ரேஷ்னல் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் 7√5 இஸ் ஈக்குவல் டு a/b. ரேஷ்னல் ஃபார்ம்னா a/b ஃபார்மில் இருக்கணும். b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. b 0க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. a அண்ட் b ஆர் கோப்ரைம் இன்டீஜர்ஸ். ஏவும் பியும் கோப்ரைம் இன்டீஜர்ஸாக இருக்கணும். இதுதான் ரேஷ்னல் ஃபார்மோட ரூல். இப்போது நம்ம இந்த ஃபார்மேட் எழுதிட்டு √5 இந்த பக்கம் வச்சுட்டு 7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இங்கே போனோடனே 1/7 வருமா, மல்டிப்ளிகேஷன் வருமா, மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது இது வந்து √5 இஸ் ஈக்குவல் டு 5a/7bன்னு கிடைக்குதா. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம ரொம்ப பெருசாக பண்ண தேவையில்லை, இதிலே கூட முடிச்சிடலாம். இப்போ இது ஒரு இர்ரேஷ்னல் ஃபார்ம், இது ஒரு ரேஷ்னல் ஃபார்ம். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இர்ரேஷ்னல் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ரேஷ்னல் ஃபார்ம் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. இர்ரேஷ்னல் எப்படி நம்ம ரேஷ்னலுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அதனால் இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் √5 இஸ் இர்ரேஷ்னல். அதனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு இட் இஸ் √5 இஸ் ரேஷ்னல் விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன்னா இப்போ ஒன்று நம்ம வந்து ரேஷ்னல் அசியூம் பண்ணி கீழே கொண்டு வந்து இர்ரேஷ்னலாக ப்ரூவ் பண்ணுறோம். அது பேர் கான்ட்ரடிக்ஷன். √5 இஸ் ரேஷ்னல் அப்படி நம்ம அசியூம் பண்ணோம். √5 ரேஷ்னல் இல்லை. we assumed that √5 is rational, which is a contradiction to the fact that it is irrational. அப்படின்னா இது ரேஷ்னல் அசியூம் பண்ணோம், அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா √5 irrational, hence our assumption is wrong. நம்ம அசம்ஷன் ராங். √5 நம்ம ரேஷ்னல் அசம்ஸ் பண்ணோம்ல, அது கிடையாது. √5 irrational. அதுக்கப்புறம் 7√5 is irrational எழுதி முடிச்சிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.